தேவனுடைய பாதத்துக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக ஒன்று நடக்கும். அது என்னன்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெறுமை அனுப்பவே மாட்டார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னை நீர் ஒருபோதும் வெறுமே அனுப்புகிறவர் அல்ல? எல்லாம் கையை உயர்த்தி எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் என்ன ஒருபோதும் வெறுமே அனுப்புகிறவர். வரும்போது வெறுமையாக வரலாம், ஆனால் போகும்போது நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்கள், ஃபெலோஷிப். இதெல்லாம் கர்த்தர் நம்மளை எங்கெங்கே நிரப்பணுமோ, எந்தெந்த இடத்துல பலப்படுத்தணுமோ அதையெல்லாம் கர்த்தர் செய்ய தேவன் உபயோகப்படுத்துகிற ஆசீர்வாதமான நேரம், நாட்கள், மிக பிரத்யேகமான தருணங்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் சிந்திக்கணும். நேரத்தை உண்டு பண்ணுறாரு, பிரத்யேகமான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்குறாரு, விசேஷமான நாட்களை கர்த்தர் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபம் பண்ணுற நாட்கள் எல்லாம் நமக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, நமக்கு முன்பாக கர்த்தர் நல்ல நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். பெரிய வேலையை செய்வதற்கு முன்பாக இப்படி கொஞ்சம் அமர்ந்திருக்க வைப்பார். இப்படி சபையாய் நாம் ஒன்று சேர்ந்து இப்படி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்பதுக்கான இந்த கிரியையை கர்த்தர் நமக்குள்ளே உண்டு பண்ணுறார். இது ஆண்டவர் நம்மளை ஏவாமல் இப்படி வந்து உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது. தேவன் நமக்குள்ள இந்த உணர்வை, இந்த நாட்களில் ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் செய்ய போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்திருக்கு பாருங்க. அது எப்படி வந்துச்சு? தேவன் அதை உண்டு பண்ணுறார். ஏன்னா நமக்கு ஒன்று தெரியும், அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் வெறுமே அவர் அனுப்புவதில்லை. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் நீர் என்ன பண்ணுவதில்லை, வெறுமையாக அவர் அனுப்புவதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற, தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்கிற இதிலிருந்து தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் செய்ய விரும்புகிற ஆசீர்வாதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 17ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நாம் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து நமக்கு இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஜெபிப்பதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரடியான வார்த்தைகளை சொல்லுவதுக்கும் தேவன் உபயோகப்படுத்துகிற அவருடைய சத்திய வசனம் நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் உருவாக்கும். ஆமென். எடுத்துட்டீங்களா? எல்லாம் நம்ம இணைந்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். இயேசுநாதர் செய்கிற மிக பிரயோஜனமான ஜெபங்கள் நமக்காகவும் அவர் செய்கிறார். அவருக்கு பிதா நியமித்ததை அவர் எப்படி செய்து முடித்தார் என்பதையும் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கவனத்துக்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற வார்த்தை 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதை சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. ஏன் கிறிஸ்தவத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே இப்படி தேவ பிள்ளைகளுக்கு நேராக தேவன் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால், அவர் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் அவருடைய வார்த்தையினால தான் என்னோட பேசுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புகிற இயேசுநாதர் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, நான் வரும்போதெல்லாம் அவர் என்னோட பேசுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுகிறார்? வரும்போதெல்லாம் உங்களோட பேசுறாரா?
யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட நிலத்தை அல்லது நிலைகளை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்கள், அங்கே சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். பாருங்க, அந்த 3 வார்த்தை. இந்த ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா இட்டர்னல் வேர்ட். இந்த வார்த்தை உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கு. நல்லா கவனிங்க. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ், நல்லா சொல்லுங்களேன், நல்லா ஓல்டாக இருக்கிறவங்களாம் நல்லா கோல்டு மாதிரி சொல்லுங்க. என்ன, ஓல்ட் இஸ் கோல்டுன்றாங்க. உலகத்தில் இருக்கிற என்ன பழைய காரியமே தங்கம் மாதிரி அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவருக்கும் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால தான் வேதம் எப்படி சொல்லுகிறதுனா, ஆதியிலே என்ன இருந்தது, ஆதியில் உலகம் இருந்துச்சா, நம்ம இருந்தோமா, என்ன இருந்துச்சு, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆதியில் வார்த்தை இருந்தா. அப்போ தேவனுடைய இயேசுநாதர் இந்த 17ஆம் அதிகாரத்தில் யோவான் 17:8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா இந்த வார்த்தை எவ்வளவு வலிமையான ஒன்று என்பதை காட்டுவதற்காக இதை சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வரும்போது வெறும் ஜெபமாக மாத்திரமல்ல, தேவ வசனத்தோடு கூடிய வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு தான் அதிகமான வலிமை உண்டு. சும்மா போய் அளப்புறது இல்லை ஜெபம். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், சும்மா என்னையோ ஏதோ சொல்லிட்டு போறேன். வசனத்தை எடுத்து நாம் ஜெபிப்போமானால், நான் சொல்றேன், அந்த வசனத்துக்கு தேவன் மறுப்பே சொல்ல முடியாது. அவர் பதில் கொடுக்கக்கூடிய கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுகிறாரு? அவர் பதில் கொடுக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ தூதனும் என்ன பண்றானா, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தம் வந்த உடனே, அந்த வார்த்தையினுடைய கட்டளை வந்த உடனே அவன் வேலை செய்யறான். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசுநாதர், ஆண்டவரே நீர் எனக்கு, அங்க சொல்றாரு பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த வார்த்தையை கொடுத்ததுனால அந்த வசனத்தின் பின்புறத்தில் சொல்றாரு, அங்க நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை எப்படி இருக்கு? எங்க இருந்து வந்துச்சு? அது இட்டர்னல் வேர்ட், நித்தியமாய் இருக்கிற வார்த்தை. அதான் சொல்றாரு யோவான் 1:1 சொல்றாரு, ஆதியில வார்த்தை இருந்தனா என்ன சொல்றாரு? அது நித்தியமாய் இருந்த வார்த்தை. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை நித்தியமாய் இருக்கிற வார்த்தை யாரை காட்டுது? தேவனை காட்டுதுன்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை தேவனாகவே. அந்த வார்த்தை வேற, தேவன் வேற இல்ல, அவர் தான் அது. தேவன் என்னோட பேசும்போது நம்ம என்ன சந்தேகப்படக்கூடாதுன்னா, கர்த்தர் தான் சொல்றாரா, இது கர்த்தர் தான் என்னோட பேசுறாரா, இந்த தேவன் என்னோட பேச முடியுமா? இல்லை, வார்த்தை வந்துச்சுனாலே அவர் தான் என்னோட பேசுறாரு. அதுதான் இங்க சொல்லியிருக்கு, அது ஆதியில இருந்தது என்ன, அப்புறம் தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே அந்த வார்த்தை இருக்கு. 2ஆம் வசனம் பாருங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டான ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய வார்த்தைன்றார். இப்ப கவனிச்சு பாருங்க, 3 காரியம் ரொம்ப விசேஷமானது. இந்த வார்த்தை நித்தியமாய் இருக்கிற வார்த்தை. கையை வைத்து சொல்லுங்க, என்னோட கர்த்தர் பேசுற வார்த்தை ஏதோ இப்போ திடீர்னு முளைச்சது ஒண்ணு இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வேணாலும் அழியலாம், வார்த்தை அழியாது. ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் முன்னாடி என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. கிறிஸ்தவ மக்கள் இவ்வளவு பவர்ஃபுல்லான தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. நம்மெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளை. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களெல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் வைத்திருக்கிறீரே. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நம்ம தான் கையை உயர்த்தி நல்லா சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜபத்துல நான் உம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்துறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜபத்துல நான் எதை முக்கியப்படுத்துறேன்?
ஏதோ நான் சொல்கிற கதையை கேட்கறதுக்கு வந்திருக்கீங்களா? நான் சொல்கிற கதை 2 நாள் கேட்கலாம், அப்புறம் 21 நாள் கேட்கணும்னா தேவனுடைய வார்த்தை வந்தால் தான் உட்காந்து கேட்க முடியும். சுவாரஸ்யமாக இருக்கும், அது நமக்கு நேரடியாக இருக்கும், நம்மளை உருவாக்குறதா இருக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும், நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதான் பாருங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ற, இந்த வார்த்தையில் இருக்கிற 3 விசேஷம் என்னன்னா, இந்த வார்த்தை ஆதியிலிருந்தே இருக்கு. அப்படின்னா அதுக்கு எங்க துவக்கம் நமக்கு தெரியும். இட்டர்னலா இந்த வார்த்தை இருக்கு. அடுத்து சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம் சொல்றாரு, இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குன்னா, எழுதப்பட்ட வார்த்தை நம் நடுவே வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தையா மாறுகிறது. 14ஆம் வசனம் பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. நல்ல நீங்க என்ன சொல்றாரு, இந்த வார்த்தை நித்தியமா இருக்கிற வார்த்தை மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கு. 3 அம்சங்களை தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம புரிந்து கொண்டாதான் இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வேலை செய்யும். கையை வைத்து சொல்லுங்க, என்ன வேலை செய்தோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு நேராக சொல்ற வார்த்தை பவர்ஃபுல்லா வேலை செய்யும். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, இந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் வேலை செய்யும்? எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, இந்த வார்த்தை என்ன செய்யும்? வல்லமையா வேலை செய்யும். ஏன் வேலை செய்யுது? இது ஆதியிலிருந்து இருக்கு, நித்திய காலமா இருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கு. 3வது சொல்றாரு, இந்த வார்த்தையினுடைய பவர்ஃபுல்லான ஆக்ஷன்னா ஆதியில் எட்டர்னலா இருக்கு, எழுதப்பட்டதா இருக்கு. 3வது சொல்றாரு, அது பேசப்படுகிற வார்த்தையா இருக்கு. நல்லா கவனித்து பாருங்க, தேவனுடைய வார்த்தை வெறும் ஜஸ்ட் இஸ் நாட் a word that will inspire you, உங்களை அப்படியே சும்மா பரவசம் ஊற்ற ஒரு வார்த்தை மாத்திரம் இல்லை. இட்ஸ் a scriptural word. அப்படின்னா இது சத்தியம். ஒரு மனுஷன் இந்த வசனத்தை கேட்பானா, அவனுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு கேட்டுட்டு அதை கேட்காத போல இருந்தா கூட இந்த வார்த்தைக்கு வல்லமையும் ஜீவனும் இருக்குன்றாரு பாருங்க ஆண்டவர். அந்த வார்த்தை என்ன செய்யணும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நாளில் நிச்சயமாய் வேலை செய்ய வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கு. ஆமென். அப்ப 3 காரியம், இது இட்டர்னல் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தை பேசப்படும் போதெல்லாம் எனக்கு அது ரேமாவா மாறுகிறது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் பேசும்போது கேட்கக்கூடிய வார்த்தை எனக்கு இந்த தேவ மனுஷன் மூலமா, தேவன் உபயோகப்படுத்துகிற தேவ ஊழியன் மூலமா கர்த்தர் பேசும்போது என்னவா மாறுதுன்னா, அது ஆண்டவருடைய ரேமாவா, அப்படின்னா நேரடியான வார்த்தையாய் மாறுகிறது. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லும் போது சும்மா சொல்லல அவரு. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆதி காலத்திலிருந்து இருக்கு, நித்தியமா இருக்கு, எட்டர்னலா இருக்கு, எழுதப்பட்ட வார்த்தை. இந்த நித்தியமா இருக்கிற வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தையை இப்போ என்ன சொல்லும்படி வச்சிருக்கிறீர். நல்லா கவனிங்க. இது அதனால இது நம்ம நினைச்சு கூடாது, கிறிஸ்தவம் சும்மா அப்படியே இன்ஸ்பிரேஷனலா ஏதாவது சொல்ற, ஏதோ கருத்துக்களை சொல்ற ஒரு இடம் நினைச்சு கூடாது. போதனை நேரம் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஏதோ கருத்துக்களை சொல்றது இல்லை. உலகம் வேணா கருத்து சொல்லலாம், நிறைய கருத்துக்களை உலகம் சொல்லும். ஆனா இந்த வேத வசனம் என்ன அப்படியே படம் போட்டு காட்டக்கூடிய சத்திய வசனம். கையை சொல்லுங்க, இந்த வேத வசனம் என்ன பண்ணுது, உங்களை அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காட்டும். தேவ சமூகத்தில் வந்திருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே படம் போட்டு காட்டும் இந்த தேவனுடைய சத்தியம். பாருங்க, இதை நிறைய பேர் இதை இன்ஸ்பிரேஷனலா நினைச்சுக்கிறாங்க, இது ஸ்கிரிப்சரலா சத்தியமா இருக்குன்றத உணராதனால நிறைய பேர் தங்க கருத்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொருத்தன் எழும்பி அவன் கருத்தை சொல்றக்கூடிய ஒரு 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 இடமா மாறிடுச்சு. ஆனா இந்த சத்தியம்
சத்தியமா சொல்லப்படுகிற இடத்துல கர்த்தர் ஒரு விசுவாசியை வச்சிருப்பாருன்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் எனக்கு உம்முடைய சத்தியம் எனக்கு நேராக நீர் பேசுகிறீர். சொல்லுங்க கையை உயர்த்தி, எனக்கு நேராக நீர் என்ன பண்ணுகிறீர்? இந்த சத்திய வசனத்தை சத்திய வசனமா பேசலனா, இல்லைன்னா என்ன ஆயிடும்னா இஷ்டம் போல அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இதை அளவு போட வச்சுக்கலாம். பாருங்க, சில நேரம் பாருங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க காவி போடணும்னுவாங்க, ஜிப்பா போடுங்க அப்படின்னு. எங்க இருக்கு பைபிளில் ஜிப்பா போடணும்னு? பைபிள் எங்கன்னா இருக்கா? காவி போடணும்னு எங்கன்னா பைபிள் இருக்கா? வெள்ளை துணியை தான் உடுத்தணும்னு பைபிள் எங்கன்னா இருக்கா? ஆனா இந்த கருத்தை ஒரு மனுஷன் திணிக்க ஆரம்பிச்சு அந்த மனுஷனை பின்பற்றுறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பழக்கத்தை அப்படியே கொண்டு வந்து அதை ஒரு கிறிஸ்தவம் ஆக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அதெல்லாம் உடையணும். நம்முடைய சாங்கியம், நம்முடைய ட்ரெடிஷன், இதெல்லாம் நியாயமான சில ட்ரெடிஷன் இருக்கா? அது தேவனை மகிமைப்படுத்துமா? அது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? அதை உபயோகப்படுத்தலாம். நம்ம போடுற உடை, நம்ம போடுற ஜிப்பா என்ன பண்ணிடாது, நம்மளை பரிசுத்தமாக்காது. என்ன, ஜிப்பா போட்டிருக்கிறதுனால அவர் ரொம்ப பரிசுத்தவானு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாதுங்க. இந்த சத்தியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள போய் அவனை புடமிட்டு அவனை மாற்றி அவனை தேவ சாயல்ல மாற்றும் போதுதான் இந்த சத்தியம் நிஜமாய் அந்த நபருக்குள்ள பரிபூரணமான வேலையை செய்கிறது. நல்லா கவனித்து பாருங்க. அப்போ இந்த தேவனுடைய வசனத்தை நான் எப்படி ஆராய வேண்டும்? இந்த தேவ சத்தியத்தை, இந்த வசனத்தை நான் எப்படி நிதானித்து அறிகிறது? ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எல்லாரும் அவங்க இன்ஸ்பிரேஷனலான காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சான்னு வைங்க, எதன் அடிப்படையில் நான் அளவு போடுறது? எப்போவுமே நான் கர்த்தருடைய பிள்ளையா ஒன்றை கவனிக்கணும், இது தேவனுடைய வார்த்தையா, இந்த வார்த்தை சத்தியமா இருக்கா, இந்த சத்தியம் உண்மையாகவே வாழ்க்கையில் உபயோகரமான ஒரு படிப்பினைய ஒரு பழக்கத்தை நமக்கு உண்டாக்குதா? அகைன் எதை வச்சு அடைய போடுறேன்? யாரோ ஒருத்தர் சொல்ற கருத்து அல்ல. அதுதான் நம்முடைய வேதத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னா, கேட்கறது மாத்திரம். இப்ப நான் பிரசங்கம் பண்றதை நீங்க கேட்கறது மாத்திரம், போய் வீட்டில் ஆராய்ச்சி செய்யணும். இந்த பாஸ்டர் சொன்னது கரெக்ட் தானா? கண்டிப்பா ஆராய்ச்சி செய்யணும். வேதத்தை வாசிக்கிற தினந்தோறும் இந்த வேதத்தை வழக்கத்தின்படி வாசிக்கிற ஒரு விசுவாசியா ஒரு தேவ பிள்ளையா நான் இருப்பேன்னா, கண்டிப்பா நான் கேட்கிற சத்தியங்களை, நான் கேட்கிற வசனத்தை மறுபடியும் போய் எதனால நான் கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த சத்திய வசனத்தின்படியே இது தேவன் என்னோட சொன்ன சத்தியம் தானா? இப்படி கண்டுபிடிக்க, இப்படி அலசி ஆராய நான் கவனிக்கலன்னா, எல்லாரும் சொல்றதையே நம்பி எல்லாரும் இது கர்த்தர் சொல்றாரு அப்படின்ட்டு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்றார் என்பது இந்த வசனத்தினாலே தெளிவாய் தெரியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாய் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை தெளிவாய் எனக்கு காண்பிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பண்ணுவார் கர்த்தர்? நமக்கு அதை தெளிவா காட்டுவார். ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதினார் 1988 வருஷத்துல. அவர் எழுதினாரு 88 காரணங்கள் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதுக்கு. எந்த வருஷத்துல? 1988 வருஷத்துல அவர் எழுதினார். என்ன எழுதினார்னா 88 காரணங்கள். இப்ப நம்ம 2025 வாழ்றோம். நம்ம எழுதலாமா 2025 காரணங்கள் இயேசு சீக்கிரமாய் வருகிறதுக்கு? நம்ம எழுத முடியுமா? இதெல்லாம் சாத்தியமாகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒத்து வருமா? தேவனுடைய சத்தியத்தை, இந்த தேவ வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான விதத்தில் இந்த வார்த்தை, இட்டர்னல் வேர்டு, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, என்னோட பேசக்கூடிய வார்த்தை, எனக்கு உபயோகமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை, எனக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு பிரயோஜனம். இந்த ஜெபத்துக்கு வரும், ஆனாலும் இந்த ஜெபத்தில் கர்த்தர் எனக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்குற. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஜெபத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எனக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா இந்த வசனம் எனக்கு உபயோகமே ஆகாது.
இந்த வசனம் எனக்கு உபயோகமா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் சொல்றாருன்னு வச்சுங்க. ஆனால் இந்த சத்தியத்தை சத்தியத்தின்படி நிதானிக்க தெரியாத ஒரு விசுவாசியா நான் இருப்பேனா? ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று சொல்வார், நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவார். கிடையவே கிடையாதுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. கையை வச்சு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்லணும்னு வச்சிங்க, நம்ம தூக்கிட்டு வர பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆக அரிசி மூட்டையை காட்டிலும் பெருசாகிடும். இந்த வேத வசனத்தை ஒரு நாளும் யாரும் அப்டேட் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த வேத வசனத்தை வச்சு என்ன நான் அப்டேட் பண்ணணும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தை வச்சு நான் என்ன செய்யணும்? என்ன ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணணும். இதற்காக தான் இயேசுநாதர் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன்னு சொல்றாரு. பாருங்க, பவுலுக்குறோம் இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா பவுல் சொல்றார், இதே வார்த்தையை சொல்றார், கர்த்தர் எனக்கு என்ன ஒப்புவித்தாரோ அதை நான் ஒப்புவிக்கிறேன்றார். 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சிங்கன்னா 23ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க, நான் கொடுக்கறது எங்கிருந்து பெற்றுக்கொள்றேன்? என் கருத்து இல்லை, என்னுடைய காரியம் இல்லை, நான் கண்டுபிடிச்சி வந்த ஒன்று இல்லை. சில சொல்றாங்க புது வெளிப்பாடுன்றாங்க, ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிக்கணும், ஏமாந்துடக்கூடாது கிறிஸ்தவ மக்கள். புது வெளிப்பாடுன்னு ஒன்றுமே இல்லைங்க. ஏற்கனவே இருக்கிற வெளிப்பாடை தான் கர்த்தர் நமக்கு காட்டுறாரு, நமக்கு உணர்த்துறாரு. அது நமக்கு தெரிஞ்சாலே போதுமானது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன மயங்கிடக்கூடாதுன்னா, அந்த வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு எனக்கு கர்த்தர் இதை காட்டுறாரு அதை காட்டுறாரு. நீங்கள் சொல்லணும், எங்களுக்கு தினந்தோறும் சத்தியத்தில் கர்த்தர் யாருன்னு அவர் எங்களுக்கு காட்டுறாரு. நாங்கள் யாருன்னு எங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கம்ப்ளீட்டாக காட்டுறாரு. நல்லா கவனிச்சு, அதான் சொல்கிறாரு இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. நான் கேட்குறேன், இந்த வார்த்தையில் பவுல் ஏதாவது கூட்டினாரா குறைச்சாரா? இயேசுநாதர் சீஷர்களோட தனித்திருக்கும் போது அவர் சொன்ன அதே வார்த்தையை, அதுதான் பவுல் இந்த வார்த்தைகளை இயேசு சொன்ன வார்த்தைகளை எடுத்து சொல்வதற்கு முன்பாக அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை 23 ஆரம்பத்தில் இருக்கு பாருங்க. அவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து. இயேசுநாதர் என்ன சொல்றாரு பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14. இதெல்லாம் நம்ம அறிஞ்சாதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை, இட்டர்னல் வேர்ட், எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, பேசப்பட்டிருக்கிற வார்த்தை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா யார் என்ன நம்மளை திசை திருப்பணும்னு நினைச்சாலும் இந்த சத்தியத்தில், இந்த தேவனுடைய வசனத்தில் இயேசுநாதர் சொன்னார் பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், ஆகவே அவர்கள் என்னை என்ன பண்ணுகிறார்கள்? விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அனுபவம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உண்டாகணும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்க என்னன்னு சொல்றாரு, என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின. நல்ல நீங்க பவுல் காட்டின, பவுல் என்ன சொன்னாரு? நான் எதையும் நான் கண்டுபிடிச்சிட்டு வரல. இப்போ இயேசுநாதர் சொல்றாரு பாருங்க, இங்க இயேசுநாதர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவின் வார்த்தையாய். இப்ப கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாரு, நான் எதையும் புதுசா ஒன்றும் சொல்ல வரல, என்ன அனுப்புனவர் என்ன சொல்றாரோ அதை நான் சொல்றேன். இன்னைக்கு நல்லா நீங்க கவனிக்கணும், உங்களை தெரிந்து கொண்டவர்
உங்களோட பேச அவர் வல்லவராக இருக்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை ரட்சித்து ஒரு சபையில் ஒரு மேய்ச்சலில் கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்கிறார்ல. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் உங்களோட பேச வல்லவர்னு? அப்படிப்பட்ட கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்து இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஆண்டவரை மேய்ச்சலில் உங்களுடைய சத்தியத்தை கொண்டு நீர் என்னோட பேச என்னவா இருக்கிறீர்? வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். இதை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் கேட்டுக்கூடாது. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அதனால எல்லாரையும் கேட்க போறேன் அப்படின்னா ஒரு வீட்டில் சாப்பிட்டாதான் வயிறு நல்லா இருக்கும். ஹலோ, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. சில நேரம் பிடுங்கிக்குது பார்த்தீங்களா? நிறைய வேற நான் சொல்றது நீங்க வேற மாதிரி எடுத்துக்கூடாது. சிலது பிடுங்கிக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் வாய் வைக்கிறது, எல்லா இடத்துலையும் போய் கை வைக்கிறது, எல்லா இடத்துலையும் காதையும் கொடுக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். எல்லா இடத்துலையும் போய் காதை கொடுத்துரு. இங்கே கொஞ்சம் கேட்டுட்டு அவர் கொஞ்சம் வரம் பெற்றவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்காக ஜாம் பண்ணுவார். எனக்கு அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, இவங்க எதுவுமே நடக்காது. கேட்குற ஒழுங்கான சத்தியம் கூட என்ன பண்ணாது? என்ன பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு? கேட்குற ஒரு சத்தியம் கூட, ஒழுங்கான சத்தியம் கூட என்ன பண்ணாது? வேலை செய்யாது. என்ன கர்த்தர் எங்கே ரட்சித்து எந்த ஆலயத்துக்குள்ள எந்த மெய்ப்பனு கீழே கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அங்கே எனக்கு பரிபூரணமான சத்தியத்தை அவர் போதிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அங்கே என்ன பண்றாரு? பரிபூரணமான சத்தியத்தை அவர் போதி. உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வேண்டியதை இந்த சபையின் ஊழியக்காரன் மூலமா என்ன செய்வார்னா, கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கைக்கு அப்படியே ஆப்டா கர்த்தர் உங்களோட. எத்தனை பேரோட அப்படி ஆண்டவர் பேசுகிறாரா? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படியே நிஜமான விதத்தில் என்னோட நீர் பேசுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அங்கே பாருங்க 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி காட்டுவதற்காக சொல்கிறேன். எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் தான் நடக்குது. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கன்னா போங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்கும்போது தான் எல்லாம் மாறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் எல்லாமே மாறும். யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் பாருங்க. இயேசுநாதர் சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிடுறாரு. சும்மா போப்பா கொஞ்சம் பேசிட்டு வா. ஊழியக்காரனும் அதான் சொல்றாரு, நீ என்ன பேசணும் நான் சொல்றேனோ அதை பேசு. கட்டளை எடுக்கிறார். சும்மா ஆப்ஷனாக கொடுக்கல. இப்போ இந்த சீசன் எப்படிப்பா, அதனால் நீ எதா பேசிக்கோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி. கிடையவே கிடையாது. கர்த்தர் என்ன அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு, அவர் ரட்சித்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பேச வல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்மளை ரட்சித்தது யாருங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க என்ன ரட்சித்தது யாரு? இயேசுநாதர் என்ன ரட்சித்திருக்கிறார். அந்த இயேசுநாதர் என்ன ரட்சித்திருக்கும் போது அவர் எனக்கானதை பேச அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகள் பிதா எனக்கு சொன்னபடியே, நல்லா கவனிங்க, சொன்னபடியே, அவர் சொன்னபடியே பேசுகிறேன். நல்லா நீங்க கவனிக்கணும். எந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து அவர் சொன்னபடியே பேசுற ஒரு ஊழியக்காரனா இருப்பாங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு அப்படியே பக்காவா கர்த்தர் பிராக்டிக்கலா இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடக்குதோ, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போதோ, வரும் நாட்கள் என்ன நடக்க போதோ, அப்படியே பர்ஃபெக்டா உங்க வாழ்க்கையில பிக்சர் பண்ணி காட்டுவார். அதை நீங்க அறிந்து கொள்ளலாம். இதுதான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நல்ல மேய்ச்சல். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. இன்விசிபிளான மேய்ப்பனும் இருக்கிறாரு, காணக்கூடிய ஒரு மேய்ப்பனையும் கர்த்தர் வைக்கிறார். ரொம்ப விசேஷமானது பாருங்க. இப்படி தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்தி நம்மோட பேசுறாரு. நம்ம கேட்கலாம், ஏன் இவ்வளோ வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் ஆண்டவர் பேசணுமா? நான் தான் உங்களுக்கு நேற்று காட்டினோம் பார்த்தீங்களா, இயேசுநாதரை பின்பற்றி திரளான கூட்டம் வந்தாங்க.
கூட்டம் வந்தவங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதுக்காக வரன்னு எனக்கு தெரியும். நீ இன்னொரு முறை அப்பம் கிடைக்காதா, இன்னொரு முறை மீன் கிடைக்காதா, சேர்த்து அள்ளிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். போன வாட்டி கோட்டை விட்டுட்டேன், இந்த வாட்டி ஏமாற மாட்டேன். கரெக்டாக வந்ததை அள்ளிட்டு நான் என்ன பண்ண போறேன், நிரப்பிக்கிட்டு போறேன் அப்படின்னு வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எதுக்கு என்னை பின்பற்றி வரன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், நீ எப்போ என்னை பின்பற்றி வந்தாலும் என்கிட்ட இருந்து பிதா சொல்ற வார்த்தை மாத்திரம்தான் வரும் என்பதை இயேசு சொல்றாரு. நான் நல்லா கவனிங்க, இந்த ஆலயத்துக்கு நீங்க எப்போ வந்தாலும் என்னதான் கிடைக்கும், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு கிடைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்காம 2 பாட்டில் என்ன உமன்ஸ் ஆலிக்ஸையும் கொஞ்சம் கோதுமை மூட்டையும் என்ன கொஞ்சம் அது இதுன்னு கொடுத்து உங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னா இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொடுக்க வருமா வராதா? 2 பாட்டில் ஆலிக்ஸை கொடுத்து என்ன கொஞ்சம் கோதுமை மாவு கொடுத்து கொஞ்சம் அரிசி கொடுத்து பருப்பு எண்ணெல்லாம் கொடுத்து, அடாடாடா இந்த சர்ச்சுக்கு போனால் மாதம் நம்ம காசரி கொடுக்குறாங்கப்பா இந்த சர்ச்சுக்கு. நான் இந்த சர்ச்சில் எப்படி இருக்குங்க கூட்டம்? இந்த தெருவில் இருக்குமா இடம் ஜனங்க வர்றதுக்கு? நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு தெரியும் எதை கொடுத்தா நம்மளை அவரை பிழைக்க வைக்க முடியும்ன்ற அவருக்கு தெரியுமோ அதை கர்த்தர் கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு எதை கொடுத்தா என்னை பிழைக்க வைக்க முடியும்னு அவருக்கு தெரியுமோ அதை கரெக்டாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நான் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் வசனத்தை எடுத்து போதிக்காம ஜெபத்தில் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்காம, இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை சொல்லி கொடுக்காம வாங்க, இந்த வசனம்லாம் எதுக்கு நான் போதிக்கணும், எதுக்கு இப்படி ஆயத்தம் பண்ணணும், உங்களுக்கு 2 ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுக்கறது பண்ணலாம். ஹார்லிக்ஸ் பாட்டிலை திறந்து வச்சுக்கிட்டு வாங்க எல்லாரும் காட்டுங்க, 2 ஸ்பூனு வாயில் போட்டு. நான் சில விசுவாசிங்க விவரமாக கேட்கும், ஹார்லிக்ஸ் பவுடர் போட்டீங்க, பால் 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 வேற யாருன்னா ஊற்றுவாங்க. நான் சொல்றது புரியுதா? அது நல்லா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய, நல்ல வாயத்திறன்னு சொல்லுங்க, தேவனுடைய. அதனால் சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லுங்க, நல்லா சாப்பிடுங்க, வீட்டில் போய் நல்லா சாப்பிடுங்க, என்ன உங்களுக்கு விருப்பமோ என்ன உங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இங்கே வருந்தா கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் அவங்கள போஷிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால் கர்த்தர் எதனால போஷிக்கிறாரு? வசனத்தினால். ஏன் வசனத்தினால போஷிக்கிறாருன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க, தேவன் தம்முடைய வார்த்தையை எவ்வளவு வல்லமையான காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும். என்ன சொல்ல வராரு? எல்லாமே என் கண்ணில் பார்க்கறது, இந்த உலகத்தில் இருக்கிற சகலமும் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படிதான் தாங்குறாராம் பாருங்க. வார்த்தையினால உண்டாக்கிட்டு எல்லாவற்றையும், இப்ப நம்ம வாசித்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்றது, எல்லாவற்றையும் வார்த்தையினால உண்டாக்கினவர் இப்போ உண்டாக்கின எல்லாவற்றையும் எதனால தாங்குறாரு? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 3ஆம் வசனம் அங்க சொல்லி இருக்கிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுயரூபமாய் இருந்து சர்வத்தையும், நல்லா கவனிங்க, 11:3 வாசித்தோம், எல்லாத்தையும் வார்த்தையில உண்டாக்குனாரு. வார்த்தையால உண்டாக்குன எல்லாத்தையும் எப்படிதான் தாங்குறாரு? அங்க பாருங்க, சர்வத்தையும், எல்லாரும் வாசிப்போம், சொல்லுங்க வாயை திறந்து, சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள, நல்லா எல்லாம் சொல்லுங்க, சர்வத்தையும் சொல்லுங்க வாயை திறந்து, சர்வத்தையும் இதுலதான் தாங்குறாரு, வல்லமையான வார்த்தையினால என்ன பண்றாரா? எல்லாத்தையும் வார்த்தையினால உண்டாக்கிட்டு, உண்டாக்கப்பட்ட வார்த்தையினால உண்டாக்கப்பட்ட எல்லாத்தையும் மறுபடியும் எதுதான் தாங்குறாரா? வார்த்தையினாலே தாங்குறார். நல்ல அதுதான் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் என்ன பண்றேன்? இவர்களுக்கு கொடுத்தேன். இப்போ நான் கேட்குறேன், தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை
நமக்கு அற்புதம் செய்யுமா செய்யாதா? எத்தனை பேர் கையை சொல்ல முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்யும், நாளைக்கு அற்புதம் செய்யும்? இந்த ஜெப நாட்கள்ல என்ன வேண்டுதலோட வந்திருக்கிறனோ அதுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறார்? என்ன அவர் சுகமாக்குறார், என்னுடைய வேண்டுதலை அவர் நிறைவாக்குறார். பாருங்க, ஒரு இடத்துல மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு தன்னுடைய பிள்ளை சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லி இயேசுநாட்ட வருகிறான். இயேசுநாதர் அவன்கிட்ட பேசும்போது யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசுநாதர் சொல்றார். இயேசுநாதர் பார்த்து குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவன் போனானா? நல்லா கவனிங்க, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் அங்க சொல்லி இருக்கு. இயேசுநாதர் அவனுடைய அந்த மனுஷனை பார்த்து சொல்ல, போ உன் பிள்ளை பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்றார். இந்த மனுஷன் எதை நம்பி போனானா? அந்த வார்த்தை அப்படியே இருக்கா? வாசிங்க, அதுல என்ன சொல்லி இருக்கிறாரு? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையான அற்புதத்தை, உங்களுக்கு தேவையான விடுதலையை யாரை நம்பி போலான்னா, இங்கே என்னோட பேசுகிற இயேசுவின் வார்த்தையை நம்பி நான் என்ன பண்ணலாம்? சிலர் ஏதாவது துண்டு கொடுப்பாங்களா பாஸ்டர்? நான் நிறைய வேடிக்கை ஆயிடுச்சு பாருங்க கிறிஸ்தவம். இன்னைக்கு கிறிஸ்தவனே கிறிஸ்தவத்தை கேலி பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. என்ன சொல்றான்? அந்த துண்டப்பிடி அவன் பிடிச்சவன அப்படியே குதிக்கிறான், என்னென்னமோ பண்றான். அடப்பா, அதுவே கர்மம் பிடிச்ச துணியாகுது. அதை பிடிச்சா அவன் குதிக்கிறான், தக்க தக்கன்றான். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் பாருங்க, ஒருத்தர் ஒரு சேர்ல உட்காந்துட்டு எழும்புறாரு. அப்புறம் எல்லாரையும் உட்கார சொல்றாரு. உட்காரவெல்லாம் அப்படியே குதிக்கிறானோ, ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி போட்ட மாதிரி. நான் வேற ஏதாவது அடியில் ஏதாவது மிஷின் செட் பண்ணி ஷாக்கிக்கு வைக்கிற மிஷின் ஏதாவது வச்சிருக்கிறானா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உட்கார சேர்லாம் அப்படியே குதிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறான்? அந்த சேரில் அனாயிண்டிங் இருக்கான், இந்த கச்சிஃபில் அனாயிண்டிங் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் சொல்கிறது எப்படியும் ஒரு 15 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரம்பூரில் ஒரு பெரிய க்ரூசைட் வச்சோம், ஞாபகம்தா? பழைய ஆட்களுக்கெல்லாம் ஞாபகம் நம்புகிறேன். நம்ம ஆட்கள்லாம் லைனாக நின்றுதான். நான் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா கூட அப்படி சின்ன பையன் அப்போ நான் பார்த்துன்னு தான் இருந்தேன் எல்லாத்தையும். விசுவாசியம் பண்ணுற வேடிக்கையும் அன்னைக்கு மனசில் பதிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் எரேஸ் ஆக மாட்டுது பாருங்க. அவர் என்ன நினைக்கிறேன் கொரியாவா ஏதோ ஒரு ஆள் எங்கேருந்தோ வந்தவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் கடைசி நாள் நான் என்ன கொடுப்பேன், ஒரு துண்டு கொடுப்பேன். இதில் இந்த துண்டை நீங்கள் கொண்டு போய் எங்கே வைப்பீங்களே, எனக்கு எங்கே கொண்டு போய் அந்த இவ்வளோண்டு துண்டை எங்கே வைப்பாங்கன்னு எனக்கும் புரியல. இவ்வளோண்டு ஒரு துண்டை கொடுத்தாங்க. அந்த துண்டை வாங்குறதுக்கு அன்னைக்கு பண்ண அலும்புல இருக்கு பாருங்க. ஜனங்களும் அப்படியே அந்த துண்டை வாங்கி என்னமோ அதில் தான் பெரிய. நான் சொல்கிறேன், இந்த இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ள வந்த உடனே அது வல்லமையாய் வேலை செய்யக்கூடிய வார்த்தை. துண்டில் இல்லை வல்லமையை எனக்குள்ள வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வசனத்துக்குள்ள வல்லமை வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமை உள்ள வசனம் இப்ப எனக்குள்ள போது. அந்த வல்லமை உள்ள வசனம் என்ன பண்ணுதுன்னா, என்ன அந்த வல்லமையை பிறப்பிக்கக்கூடிய, அந்த வல்லமையை பெறக்கூடிய, அந்த வல்லமையினால விடுவிக்கப்படக்கூடிய மாற்றத்தை இயேசுநாதர் எனக்குள்ள உண்டாக்குறாரு. சேர்ல இல்ல அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அதனால நான் உட்கார சேர்ல என்னெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, என்ன பண்ண வேண்டியதில்லை. எல்லா விசுவாசியும் எல்லா சர்ச்சில் போட்டிருக்க சேர்ல குச்சி 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 குச்சி. ஆனால் வாரத்துக்கு ஒவ்வொரு புது சேர் வாங்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் உங்களை குதிக்கவும் விடுறதில்ல. நிதானமாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் சிந்திச்சா எல்லா வல்லமையான மாற்றத்தையும் ஆண்டவர் உண்டாக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் எல்லா அற்புதமான மாற்றத்தையும் உண்டாக்கும். நல்ல கவனிங்கள், இவ்வளவு வல்லமையான கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் அற்புதம் செய்து பாருங்க.
இந்த வார்த்தையை தான் இயேசுநாதர் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் அதை ஆமென் என்று பெற்றுக்கொள்றவங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு உம்முடைய வார்த்தையை கொடுக்கிறீர். நீர் கொடுக்கிற வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அப்படியே சொல்றீங்க? நீர் கொடுக்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த மனுஷன் கர்த்தர் இயேசுநாதர் சொன்ன வார்த்தையை நம்பி போனானா, போகும்போதே அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சுங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபம் முடிஞ்சு நீங்க இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தையை நம்பி போனீங்கன்னா, அன்னைக்கு அற்புதம் செய்த அதே இயேசுநாதர் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கும் எனக்கு அந்த அற்புதத்தை 7ஆம் மணி நேரத்தில் நடந்துச்சான், அற்புதம் நடந்துச்சான் பாருங்க. 7ஆம் மணி நேரம்னா என்ன அப்படிலாம் ஆராயாதீங்க. அது 1 மணிக்கு மதியானம். நான் சொல்கிறேன், 8:30 மணிக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள கர்த்தரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமையான வேலையை எனக்கு செய்யும். என்ன, ஒரு நேரத்தை குறிக்கல, ஒரு நேரத்தை நான் அந்த டைமை முக்கியப்படுத்தல. நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தை எனக்கு தீவிரமாய் வேலை செய்கிற வார்த்தை. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன செய்கிறது? தீவிரமா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான வார்த்தை எனக்கு தீவிரமாய் வேலை செய்கிறது. கையை உயர்த்தி எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்குள்ள எப்படி பண்ணுது? தீவிரமாய் வேலை செய்கிறது. அவன் கேட்குறான். கேட்ட உடனே அவன் யோசிக்கிறான், இது இயேசுநாதர் சொன்ன நேரமாச்சே. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த ஜெபத்தில் வந்து உட்காரும்போது இயேசுநாதர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அற்புதங்களை உங்களுக்குள்ள உண்டாக்க, பல மாற்றங்களை உண்டாக்க இயேசுநாதர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு கர்த்தர் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை உங்களுக்குள்ளேயும், உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும், உங்கள் கையின் பிரயாசத்திலும், விசேஷமாக தொழில் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு டர்ன் ஓவரை, ஒரு டர்ன் அரவுண்டை கர்த்தரால உண்டாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. தீவிரமாய் வேலை செய்கிற வல்லமை. அதை மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தை எனக்கு தீவிரமாய் வேலை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மனுஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தீவிரமாக வேலை செஞ்சிச்சே. அந்த அவனுடைய பிள்ளைக்கு இருந்த ஜுரம்லாம் விட்டு நல்ல நார்மல் ஆயிட்டான். செய்தி அவனுக்கு வருது. இன்னொரு இடத்துல பாருங்க, இயேசுநாதர் செய்கிற இன்னொரு அற்புதம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிருன்னு இயேசு சொல்றார். இயேசுநாதர் படகுல ஏறுறாரு, அவரை கண்டுக்கல, பின்னாடி போயிட்டாரு, கொந்தளிப்பு. இப்போ பிரச்சனை வரும்போது இயேசுநாதர் கூப்பிடுறாங்க. இயேசுநாதர் எழும்பி அவர் ஒரு வார்த்தையை பேசுறாரு. கடலை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இறையாதே அமைதலா இரு. சொன்ன மாத்திரத்தில் தீவிரமா வேலை செய்துங்க வார்த்தை. நல்லா கவனிங்க, தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும். 41ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. வார்த்தை தீவிரமா வேலை செஞ்சதுனால கீழ்ப்படிது. அற்புதமான மாற்றங்களை கர்த்தர் அங்க பிறப்பிக்கிறத காட்டுறாரு. இன்னொரு இடத்துல பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே என் வலையை நான் போடுகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்றபடியே நான் செய்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்றபடியே. இது வரைக்கும் நிறைய ஏமாற்றம் பார்த்துருக்கலாம், ஆனா இன்னையிலிருந்து கர்த்தாவே, நீ சொல்றபடியே நான் செய்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. நீ சொல்றபடியே செஞ்சா, நான் சொல்றேன், எங்க ஏமாற்றத்தை பார்த்தீங்களோ அங்கேயே சம்பூரணத்தை காட்ட கர்த்தர் வல்லமை உள்ள. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க ஏமாற்றத்தை பார்த்தனோ அங்கேயே சம்பூரணம். எந்த கடல் அவனுக்கு ஏமாத்துச்சோ, எந்த வலை அவனுக்கு ஏமாற்றத்தை காட்டிச்சோ, எந்த படகு அவனுக்கு ஏமாற்றத்தை காட்டிச்சோ, எந்த வாழ்க்கை அனுபவம் அவனுக்கு ஏமாற்றம் காட்டிச்சோ, கர்த்தர் அதே ஏமாற்றமான இடத்துல அவனை நிரப்பி காட்ட வல்லமை உள்ள தேவனாயிருந்தார். எதை நம்ம நம்புறீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான வல்லமையை செய்வார். எப்போ நடக்கும்?
கர்த்தர் சொல்றபடியே உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு தீவிரமாய் வேலை செய்கிறது, ஆகவே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். அதை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இன்னொரு இடத்துல இயேசுநாதர் எப்படி பல பிரச்சனைகள் வந்தவர்களுக்கு தேவன் உபயோகப்படுத்தினது வார்த்தை தான். அதனால்தான் இயேசுநாதர் ஜெபம் சொல்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. ஏன்னா இந்த வார்த்தை நமக்குள்ள வல்லமையாய் வேலை செய்யும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்கணும்னு விரும்புகிறோம். அதில் பாருங்க, அந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்லியிருப்பார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம இணைந்து வாசிப்போமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை நல்ல கவனிங்க, அந்த ஆவிகளை எதால துரத்தினாராம்? அதுதான் வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. இந்த வார்த்தை தீவிரமா வேலை செய்யாங்க சொல்லியிருக்க பாருங்க. அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் பிசாசை எதனால துரத்தினாரு? நல்ல கவனிங்க, வசனத்தை வார்த்தையை சொல்லி துரத்தினார். நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிற இடத்துல என்ன பொல்லாத ஆவி பிடிச்சவன் வந்தா கூட அங்கே விடுதலை கட்டளையிட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது, இருக்க முடியாது. விட்டு போனோம், விடுவிக்கப்படணும். லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒருத்தன் தான் பாருங்க. லேகியோன்னா ஏறக்குறைய 6000 பிசாசுக்கு மேல. இப்போ பிசாசு பிடிச்சவங்களாம் என்ன பண்றாங்க? என்ன வேப்பலையில் அடிக்கிறதுன்னா, செருப்பில் அடிக்கிறதுன்னா, குச்சில் அடிக்கிறதுன்னா, எல்லாத்துலேயும் அடிக்கிறாங்க. ஆனால் அது சொல்லி போக மாட்டேன் திருப்பி அடிக்கிறது. ரெண்டு ஒரு 10 அடி அடிப்பாங்க. அடிச்சுட்டு போறியா? போக மாட்டேன். இன்னொரு 10 அடிச்சுட்டு பியாவது போறியா? போக மாட்டேன். ஆனால் வசனத்தை பேசி பாருங்க, போக மாட்டேன்ல, போயிடுறேன்பா, போயிடுறேன், தயவுசெய்து போயிடுறேன். லேகியோன் அந்த பிசாசு பிடிச்சவன் பாருங்க, இயேசு போய் அந்த வார்த்தையினால் அவனை தொட்டு சுகமாக்கின போது இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு புது மாற்றம். நல்லா உடுத்திட்டு இயேசுநாதர் பேசுகிற போதனையை கேட்குறான். கேட்டுட்டு அவர் பின்னாடியே வரான். சொல்கிறான், நான் உங்கள் பின்னாடியே வரேன். இயேசுநாதர் சொல்கிறா, இல்லை இது மாதிரி உன் வீட்டில் நிறைய பிசாசு பிடிச்சது இருக்குது, அங்கே போய் என்ன பண்ணு, நான் உனக்கு செய்த நன்மையை போய் உன் குடும்பத்துக்கு சொல்லுன்னு ஆண்டவர் அவனை அனுப்புனார். நல்லா கவனிங்க, இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு தீவிரமாய் வேலை செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு. எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த வார்த்தை தீவிரமாக வேலை செய்யுமா? தீவிரமாக வேலை செய்கிற இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மோட பேசுறாரு பாருங்க. அதனால தான் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கனவீனமே பண்ணக்கூடாது. பிரசங்கம் பண்ற நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை எங்கெல்லாம் கேட்கக்கூடிய இந்த ஆலயத்தில் கர்த்தர் நமக்கு வாய்ப்பை உண்டாக்குறாரோ ஓடி வரணும். ஏன்னா அது எனக்கு தீவிரமாய் வேலை செய்யும். கையை வைத்து சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்யும்? வேலை செய்யுமா? இல்லை, தீவிரமா சொல்லுங்க. கையை வைத்து, எனக்கு அது என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கையின் பிரயாசத்தில், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஏன் எனக்கே அது தீவிரமாய் வேலை செய்கிற கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை இன்னொன்னையும் பண்ணுது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 42ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, மார்த்தாள் மரியாள் லாசருடைய வீட்டுக்கு இயேசுநாதர் போகிறார். போகும்போது மரியாள் என்ன பண்றா? இயேசுநாதருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை தெரிந்து கொள்றா பாருங்க. அப்ப 42ஆம் வசனம் சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேவனுடைய வார்த்தை நல்ல பங்கை கொடுக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? நல்லா சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? பங்குனா புரியல, நீங்க புரியுற மாதிரி பாஷையில் சொல்லிட்டா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொத்தை கொடுக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கொடுக்கும்? இப்போ கை உயர்த்த சொத்துனா
அதான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? சொத்தை உண்டாக்குதுங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, நான் சொல்றேன், வீடு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு வார்த்தை என்ன வேணும் எனக்கு கொண்டு, அந்த வார்த்தை வரும்போது ஒருவேளை இன்னைக்கு எனக்கு அது விசிபிளா இல்லாம இருக்கலாம், எனக்கு வர வேண்டிய பங்கு, எனக்கு வர வேண்டிய சொத்து என் கண்ணுக்கு விசிபிளா இல்லாம இருக்கலாம். ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தர் வார்த்தையை தான் கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த நன்மையை கர்த்தர் எனக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக, எந்த விடுதலையை கர்த்தர் எனக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக, கையை உயர்த்தி கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? எனக்கு ஒரு வார்த்தையை. அந்த வார்த்தையை கேட்கிற நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டா. என்ன பண்ணா? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஒண்ணுமே பேசலையே, இயேசு பேசுறத அவ கேட்டா. எத்தனை பேர் அப்படி கேட்கணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் பேசுறத நான் கேட்கிறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஜெப நாட்களில் நீர் ஒவ்வொரு நாளும் என்னோட பேசுறத நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தை எனக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தை, இது வரைக்கும் வராத பங்கெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நிறைய சிக்கல் இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பங்குல நிறைய சிக்கல் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு நேரடியா சொல்ற வார்த்தை, நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய இடையூறு பண்ற ஒரு ஆள் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை ஒன்று உனக்கு வந்தா போதும், உனக்கு வர வேண்டிய பங்கை கொண்டு வந்து சேர்க்க கர்த்தருடைய வார்த்தை தீவிரமா வேலை செய்யுங்க. தீவிரமாய் வேலை செய்கிற வார்த்தையை தான் இயேசுநாதர் சொல்றாரு, பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு நானும் சொல்ல முடியும், ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீர் என்ன வார்த்தையை கொடுக்கிறீரோ அதை கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை மிச்ச வேலையை பொறுப்பெடுத்துங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போச்சுன்னா அது பொறுப்பெடுக்கும், உங்களுக்குள்ள போகலைன்னா அது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் நம்புகிறேன், இங்கே கர்த்தர் உங்களை கேட்க பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமையாய் திரும்பி வரலை, அதை அனுப்பின வேலையை செய்து முடிக்க வல்லமை உள்ள விதத்தில் உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த வார்த்தையை போக வைத்து கொண்டே இருக்கிறாரு. நேற்று போகலாம், இன்னைக்கு போவோம். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நேற்று போலையா, இன்னைக்கு போவோம். இன்னைக்கு போலையா, நாளைக்கு போவோம். என்ன சொல்ல வரேன்? எப்படியாவது உங்களுக்குள்ள போயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படியாவது. அதை தான் சொல்ல வரேன். விடாது, இந்த வார்த்தை உங்களை விடாது. உங்களுக்குள்ள போகிற வரைக்கும் அது அப்படியே போயிட்டு உங்களுக்கு நேராக தொனிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு நேராக பேசிக்கிட்டே இருப்பார் கர்த்தர். எப்படியாவது கர்த்தர் உங்களை அந்த வார்த்தையை கேட்கிற இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருவாரு. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பங்கை கர்த்தர் அவருடைய ஒரு வார்த்தையை உங்களை கேட்க வச்சு கொண்டு வந்து சேர்ப்பார். அதை எத்தனை பேர் நம்புற? கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாப்பா. அதுக்கு இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க, நேரம் இல்லை, சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். லூக்காஸ் 4ஆம் அதிகாரத்தில் 4 சொல்லியிருக்கிறது, எழுதி இருக்கிறதே என்று தேவன் தம்முடைய எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து காட்டுறார். இயேசுநாதரை பிசாசு சோதித்த போது பிசாசுக்கு இயேசுநாதர் எதை காட்டினார்னா, இட்டர்னல் வேர்ட், ரிட்டன் வேர்ட், ஸ்போக்கன் வேர்ட். நல்லா கவனிங்க. பிசாசு சொல்றாரு, எழுதப்பட்டிருக்கே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணாதிருப்பாயாக, பரீட்சையாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறத, எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து சொல்றார். பவர்ஃபுல்லான வார்த்தையை இயேசுநாதர் எல்லா சூழ்நிலை, பிசாசை தொத்தும் போது உபயோகப்படுத்துறாரு, வியாதியஸ்தனை சொஸ்தமாக்கும் போது உபயோகப்படுத்துறாரு, ஜனங்களுக்கு போதிக்கும் போது உபயோகப்படுத்துறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நமக்கு இவ்வளோ அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை என் வாழ்க்கையில் கர்த்தர் தீவிரமாக வேலை செய்வதுக்கு இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. லூக்காஸ் விஷயத்தில் கவனிச்சிங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க, அங்கே ஒரு அற்புதமான வார்த்தை போடு. இப்படிப்பட்ட வேலையை செய்கிற வார்த்தைகளை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன், எப்படி அதை நான் அணுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்பது ரொம்ப முக்கியமானது. லூக்காஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற முதல் வசனத்தில் ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். லூக்காஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமே. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்ற போது
திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி. நல்ல கவனிங்க, திரளான ஜனங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. திரளான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த ஜெப நாட்களில் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஜனங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவரை நெருங்கி வரோமே. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை எனக்கு தீவிரமான வேலைகளை செய்யும்? கையை வாய்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையில் எனக்கு என்ன செய்யும்? சிலர் அற்புதத்துக்காக வந்தாங்க, சிலர் ஆகாரத்துக்காக வந்தாங்க. ஆனா பெரும் கூட்டம் எதுக்கு வந்துச்சு சொல்றாருன்னா அவருடைய வார்த்தையை கேட்க வந்தாங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்கன்னா இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், என்னோட பேசுற ஒரு தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? என்னோட பேசுற தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷியா நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் அங்க இன்னொரு காரியம் சொல்லியிருக்கு பாருங்க. 21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிப்போமா? ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவ ஆலயத்தில் அவரிடத்து வந்தார்கள். நல்ல நீங்கள், ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஈவினிங் வந்திருக்கிறோம், பரவாயில்ல. சில நாள் நம்ம கொஞ்சம் காலையில் வைக்கலாம், அப்போ தெரியும் வரீங்களா. இங்க சொல்லியிருக்கு என்ன, அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை. அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் அவருடைய